அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஷ். பல வருடங்களாக கார் டிரைவிங் செய்கிறவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, காரை ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வராது. பல வருடங்களாக நல்ல வேகமாக ஓட்டுவாங்க, ஃபார்வேர்டில் சூப்பராக டிரைவிங் பண்ணுவாங்க. ஆனால் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது மட்டும் பல இடங்களில் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டே வராது. ஸோ இன்றைக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஒரு பிகினராக இருந்தால் கூட எப்படி இது ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நேரடியாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்டில் நிற்கலாம், அல்லது இந்த மாதிரி ஒரு எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு சாலையில் நின்றுட்டு நான் இப்போ செய்திருக்கக்கூடிய ஒரு செட்டப் மூலமாக இதை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிராஃபிக் சேஃப்டி கோன்ஸ் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஒருவேளை உங்ககிட்ட இந்த டிராஃபிக் கோன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கிரவுண்டில் போயிட்டு நீங்கள் கம்பு நட்டி கூட நீங்கள் அந்த ப்ராக்டிஸை செய்ய முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிராஃபிக் கோன்ஸை நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா, டயருக்கும் அந்த கோனுக்கும் இடையிலுமான இடைவெளியை நான் ஒரு 6 இன்ச் வச்சுருக்கேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பழகும் பொழுது ஒரு 8 இன்ச் கேப் வைங்க. 8 இன்ச் வச்சுட்டு கொஞ்சம் சரியாக வந்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் 6 இன்ச்சாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4ஆக மாற்றுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு எது அப்படின்னா 2 இன்ச்சு தான். டயருக்கும் அந்த கோனுக்குமான இடைவெளி பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்ச் அப்படின்னு மாற்றி நீங்கள் கரெக்டாக போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளாக மாறிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் இதை எப்படி வச்சுருக்கேன், இது எப்படி ரிவர்ஸ் எடுக்கணும், எப்படிலாம் பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே நம்ம நேரடியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் சேஃப்டி கோனுக்கும் இந்த டயருக்குமான இடைவெளி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த டிராஃபிக் சேஃப்டி கோனுடைய கீழ்ப்பக்கம் ஒரு ரப்பர் இருக்கு இல்லையா, ஸோ இதற்கும் இந்த டயருக்குமான இடைவெளியை தான் நம்ம வைக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம இதை கனெக்ட் பண்ணக்கூடாது, இந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸை கணக்கு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா டயர் எந்த இடத்துல ஏறும் அப்படின்னா இந்த இடத்துல ஏறும் அப்படிங்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். மொத்தம் 6 இன்ச் இதில் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 8 இன்ச் வரைக்கும் வைக்கலாம். ரைட், இந்த மாதிரி 6 இன்ச் வச்சுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு நூல் பிடிச்சி அப்படியே இந்த 3 டிராஃபிக் கோனுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, சேம் டிஸ்டன்ஸில் இது இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பக்கமும் வச்சுருக்கேன். இப்போ லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அதே 6 இன்ச் டிஸ்டன்ஸ் தான் வச்சுருக்கேன். 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். ஓகே, அதே மாதிரி ஒரு நூல் பிடிச்சி இந்த 3 டிராஃபிக் கோன்ஸுமே ஒரே லெவலாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் சிலர் கேட்கலாம், இப்போ டிராஃபிக் கோனுக்கு பதிலாக நம்ம ஒரு கம்பு நட்டுறோம், அப்படிங்கும்போது அந்த கம்பு ரொம்ப உயரமாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை இந்த மிரர் கணக்கு பண்ணி தானே வைக்கணும் அப்படின்னு கேட்டால் உண்மை தான். இப்போ நம்ம டயர் கணக்கு பண்ணி வச்சது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இது கீழே இருக்குது, அதாவது சைடு வியூ மிரருக்கு கீழே இருக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவலில் வச்சுட்டோம். ஒருவேளை நீங்கள் உயரமான ஒரு கம்பு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த சைடு மிரர் இருக்குல்ல, அதிலிருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், தள்ளி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் அதை விட இந்த மிரருக்கு கீழே வச்சு நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பார்க்குறது தான் கரெக்டாக வரும். ஒரு ஃபஸ்ட் டே வேணால் நீங்கள் இவ்வளோ உயரமாக வச்சுக்கலாம், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே இறக்கிடணும். எப்போவுமே அந்த டயருடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் இந்த ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு இல்லையா. அப்போது இந்த மாதிரி ஹைட்டு குறையா வச்சு அதில் ஜட்ஜ்மெண்ட் பார்த்து எடுக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ இந்த ப்ராக்டிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் காருடைய ஸ்டியரிங் பொசிஷனுக்கு, அதாவது நேராக நான் முன்னாடி நிற்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்துருக்கிறதா நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. எனக்கு முன்பக்கம் ஸ்டியரிங் இருக்குது. ரைட், இப்போ நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டியரிங்கை இடது பக்கம் திருப்புனீங்க அப்படின்னா காருடைய பின்பக்கம் இருக்குல்ல, பின்பக்கம் இடது பக்கமாக இப்படி திரும்பும். ஓகே, இப்படி திரும்பும். அதே சமயத்தில் நீங்கள் ஸ்டியரிங்கை இப்படி வலது பக்கம் திருப்பிட்டு ரிவர்ஸ் போனீங்க அப்படின்னா காருடைய வலது பக்கம்னா எது, நான் உட்கார்ந்துருக்கேன்ல, உட்கார்ந்துருக்கும் பொழுது எனக்கு பின்னாடி வலது பக்கம் அது இப்படி திரும்பும். அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் ரிவர்ஸ் அடுத்த கட்ட முயற்சிக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ இதை நேரடியாக நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்டியரிங்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் இடது பக்கம் ஃபுல்லாக திருப்புறேன் பாருங்கள், இடது பக்கம் திருப்பிட்டேன். ரைட், இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டு போகும் பொழுது பாருங்கள்
காருடைய பின்பக்கம் இடது பக்கம் திரும்புதா? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட்டாக நான் சொன்ன மாதிரி இடது பக்கம் வந்து திரும்ப ஆரம்பிக்குது. ஓகே, அதே சமயத்தில் இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நேராக இருக்குது. இந்த ஸ்டியரிங்கை வந்து ஃபுல்லாக வலது பக்கம் திருப்புறேன். திருப்பிட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போகிறேன். ஓகே, எப்படி திரும்புது? எனக்கு பின்பக்கத்தில் வலது பக்கம் இப்படி திரும்புதா? ஓகே, இந்த அடிப்படையை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே முதல் ஸ்டெப் வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். ரைட்? ஓகே, அப்போது நான் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டு இடது பக்கம் திரும்பினா இடது பக்கம், வலது பக்கம் வந்து ஸ்டியரிங்கை ஃபுல்லாக திருப்பிட்டா பின்பக்கம் வலது பக்கம் திரும்புது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். ஓகே, ஓகே, இதுதான் முதல் ஸ்டெப். இப்போ வந்து நான் காரை ரிவர்ஸ் எடுக்க போகிறேன். ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ரியர் வியூ மிரர்ஸ், சைடு வியூ மிரர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி வச்சுக்கிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி சில முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்து முறை தான். ஆனால் சில நேரங்களில் ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிறோம். அடிப்படை பயிற்சிக்கு அது மிகவும் உதவும். அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். பொதுவாக நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம ரியர் வியூ மிரர் அல்லது சைடு வியூ மிரர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ரிவர்ஸ் எடுப்போம். ஆனால் ஒரு பிகினராக இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா விண்டோஸை வந்து இறக்கிடணும். லெஃப்டில் ரைட்டில் வந்து சைடு விண்டோஸை இறக்கிட்டு தேவைப்பட்டால் கீழே வந்து இறங்கி கூட பார்க்கலாம், நம்ம செய்கிறது சரிதானாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி டோரையும் திறந்து நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு விஷன் கிடைக்கும். நம்ம கரெக்டான லைனில் தான் வர்றோமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டோரை திறந்து பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பழைய காலத்து முறை, ஆனால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படிங்கிறத காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிரரில் பார்க்கும் பொழுது நம்ம கரெக்டாக சில நேரத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்து நமக்கு அமையாது. நம்ம ஏதோ தப்பு பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் சைடு கிளாஸ் இறக்கிட்டு இப்படி பின்னாடி கூட பார்க்கலாம். பின்னாடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு சரியான கிளாரிட்டி கிடைக்கல, இன்னும் பார்வையில் சரியாக தெரியல அப்படின்னா நீங்கள் டோரை திறந்து ஃபுல்லாக வச்சுட்டு கூட இப்படி கீழே பார்க்கலாம். பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். அதாவது கீழே வரைக்கும் நல்லாவே தெரியும். டயர் வந்து எந்த பக்கம் போகுதுந்தோ டயர் கூட எனக்கு தெரியுது பாருங்கள், எப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒருவேளை பொசிஷன் மாற்றி போகிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், பொசிஷன் மாற்றி போகிறேன். அப்போ நான் என்ன பண்ணலாம், ஓகே சைடில் திரும்புதில்லை, அப்போ நம்ம என்ன பண்ணோம் லெஃப்ட்டில் திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீரிங்கை லெஃப்ட்டில் திருப்புறேன். அப்போ அது கரெக்டாக வருது. அப்போ நான் லெஃப்ட்டில் திருப்பும்போது கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி சரிஞ்சு போகுது அப்படின்னா உடனே என்ன பண்ணலாம், ஓகே நம்ம ரைட்டில் திருப்பலாம் அப்படின்னு போகலாம். ஒருவேளை எனக்கு சரியாக வரலன்னா, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா என்ன பண்ணலாம், வண்டியை நிறுத்திட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு நியூட்ரல் பண்ணிவிட்டு வெளியே இறங்கி வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், அப்போ நம்ம வந்து இடது பக்கம் அதிகமாக வந்துட்டோம். ரைட்டாக இந்த சைடு வந்து அதிகமாக வந்துருச்சு. அப்போ இந்த இடத்துல ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை லெவல் பண்ணி வரணும். இப்போ இதை வந்து இப்படி இறங்கி பார்க்கணும். ஒரு பிகினராக இருக்கும் பொழுது நமக்கு இறங்கி வெளியே பார்க்குறதுக்கு நீங்கள் யோசிக்கவே கூடாது. எப்போவுமே நம்ம கண் வந்து அளவிடுற மாதிரி எந்த அளவும் இருக்காது. நம்ம கண் பார்த்துட்டாலே ஒரு விஷன் கிடச்சிட்டாலே அது கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு திரும்பி எடுக்க போகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங்கை வந்து ரைட்டில் திருப்புறேன். திருப்பிட்டு பார்க்குறேன், சரியாக இல்லாத மாதிரி தோணுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், திரும்பியும் நான் முன்னாடி போகணும். முன்னாடி போயிட்டு சரியாக வர்றேனா அப்படின்னு பார்க்கணும். எப்போவுமே நம்ம டிரைவர் சைடு இருக்குல்ல, இந்த சைடு வந்து சரியாக வந்துட்டா அந்த பக்கமும் சரியாக வந்துடும் இல்லையா? ஏன்னா நம்ம ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம்ல, ஒரு 6 இன்ச் டிஸ்டன்ஸ் வந்து வச்சுருக்கோம். அப்படிங்கனால இந்த இருக்குல்ல, நான் இந்த டயரை வந்து கொஞ்சம் ஒட்டி கொண்டு வரும்போது பாருங்கள், ரைட், இப்போ எனக்கு தெரியுது, கரெக்டாக வரேன். இப்போ டோரை திறந்து வைக்க முடியாதுல்ல, அப்போ அடைச்சிடணும். அடைச்சிட்டு இப்படி எட்டி பார்க்கலாம். எட்டி பார்த்துட்டு இப்படி சைடில் மிரரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே,
போயிடலாம். கொஞ்சம் தட்டினாலும் பரவாயில்ல, முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது தட்ட தானே செய்யும். ஓகே, இப்போ வந்து லெஃப்ட் சைடு மிரரில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு கரெக்டாக தட்டுதா இல்லையாங்கிறது. பட் நான் முதல்ல ஒரு ப்ராக்டிஸாக காமிச்சிடுறேன். எப்படிலாம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, எப்படிலாம் கஷ்டப்பட்டு வண்டி எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாருங்கள். எனக்கு சரியாக வரலையோ அப்படின்னு தோணும். சரியாக வரல தானே, நம்ம தப்பு தானே ஓட்டுறோம். சரியாக வரல அதானே, ரைட். பாருங்கள், அப்போ நம்ம திரும்பி என்ன பண்ணுறேன், எனக்கு சரியாக வரணுன்னே முன்னாடி போகிறேன். இல்லைனா இடையில வந்து இறங்கி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இறங்கி பார்க்கலாம். அப்பா, அப்போ இடது பக்கம் நிறைய இடம் இருக்குது, வலது பக்கம் வந்து ரொம்ப நெருக்கி வந்துட்டேன் அப்படிங்கும்போது எனக்கு புரிய வரும். சரி ரைட், அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இதை தவிர்த்து உள்ளே இருந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து நமக்கு மிரரில் வந்து தெரியும், கரெக்டாக வந்து அதில் பார்த்து அழகாக எடுக்க முடியும். அதையும் எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன். அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்ட்ரைட்டாக வருது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் நல்லாவே தெரியுது, அந்த டிராஃபிக் கோன்ஸ் இருக்கிறது நல்ல விசிபிளாக நமக்கு தெரியுது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல விசிபிளாக தெரியுது, அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. ரைட், இப்போ வந்து ரியர் வியூ மிரர் வந்து இப்போதைக்கு எனக்கு தேவைப்படலை, என்ன இந்த ப்ராக்டிஸில் வந்து தேவைப்படலை அப்படிங்கிறனால இது ரெண்டையும் பார்த்து நான் எடுக்கிறேன். இப்போ வந்து நான் ரைட் சைடை நான் எப்பவுமே சொல்லிக்கல, நம்ம டிரைவர் சைடு வந்து மேக்ஸிமம் நெருக்கி எடுத்துட்டா லெஃப்ட் சைடு வந்து மேக்ஸிமம் சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னால இதை ஓரளவுக்கு நெருக்கி எடுக்கிற மாதிரி எடுக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் வேகமாக எடுக்கிறேன், முதல்ல ஸ்லோவாக எடுத்தேன்ல, இப்போ கொஞ்சம் வேகமாக எடுக்கிறேன் பாருங்கள். ஓகே, பாருங்கள் ஒட்டி எடுக்கிறேன். ஓகே ஓகே, அழகாக போகுது பாருங்கள், போகுதா? அப்படியே லெஃப்ட்டு காட்டுங்க, டிஸ்டன்ஸை பாருங்கள் இருக்கா, கீழே மேலே அப்படி மேலே காட்டுங்க. அப்போ தெரியும். அப்படி நான் போகிறேன் பாருங்கள், அப்படியே வச்சுருங்க. அப்படி போகும்போது டிஸ்டன்ஸ் பாருங்கள், தெரியும் பாருங்கள். அவ்வளோதான். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியே வந்துட்டோம். ஓகே, ஓகே, எந்த இடத்துலையுமே டச் ஆகாமல் நம்ம வந்தாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம ஃபார்வர்டில் போகும்பொழுது எப்போவுமே நம்ம ஃபார்வர்டில் அதிகமாக பழகிருப்போம் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரிவர்ஸில் வரும்போது இப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 times or 10 times கூட நீங்கள் இந்த மாதிரி திரும்ப ரிப்பீட்டடாக பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு நாள் முழுக்க கூட நீங்கள் ஃபுல்லாக அந்த மாதிரி செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 6 இன்ச்சுன்னு இருக்குல்ல அந்த டிஸ்டன்ஸ், இதை வந்து ஒரு 4 இன்ச்சாக வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக செய்ய உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக கிடச்சிரும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக எடுக்கிறேன் பாருங்கள். அப்போ நீங்கள் அது பின்னாடி இருந்து பார்க்கும்போது எவ்வளோ வேகமாக எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும்.
ஓகே, இப்போ வந்து நம்ம 4 இன்ச் இடைவெளி வச்சு நம்ம இந்த காரை ரிவர்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிராஃபிக் கோனோட கீழே அந்த ரப்பருக்கும் டயருக்குமான இடைவெளி வந்து 4 இன்ச் வந்து வச்சுருக்கோம். ரைட், இவ்வளோதான் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் பாருங்கள், இந்த டயருக்கும் இந்த ரப்பருக்குமான இடைவெளியை வந்து 4 இன்ச்சஸ் மட்டும்தான் வச்சுருக்கோம். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். கரெக்டாக வந்து சைடு வியூ மிரர் பார்க்குறேன், லெஃப்ட் சைட்லேயும் பார்க்குறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப நெருக்க வேண்டாம், ஓரளவுக்கு நெருக்கிட்டு தெரியும் போது எனக்கு கரெக்டாக போகுதுன்னு தெரியுது. அப்படியே நான் வந்துடுறேன். ஓகே, அவ்வளோதான். வந்துருச்சா? சரி, இது வந்து ஃபார்வர்டில் வர்றது வந்து ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்படியே வந்து நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண அது அழகாக வந்துடும். ஓகே, கரெக்டாக வந்து நெருக்கி அப்படி வந்துட்டால் வண்டி வெளியே வந்துடும். அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னொரு முறை பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஸ்பீடாக பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து 2 இன்ச் இடைவெளியில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான மற்றும் நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுதான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே கிடையாது. 2 இன்ச் இடைவெளியில் நீங்கள் ரிவர்ஸை எடுத்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. சூப்பராக வந்து நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து எடுத்துட முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டிராஃபிக் கோன்ஸோட கீழே இந்த ரப்பருக்கும் இந்த டயருக்குமான இடைவெளி கரெக்டாக 2 இன்ச் வச்சுருக்கோம். ரொம்ப கம்மிங்க, பார்த்தீங்களா? இவ்வளோதான் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ஒரு நூலை வச்சு அந்த 3 அந்த கோணையுமே வந்து ஒரே லெவலில் வச்சுருக்கோம். ரைட், இதை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த பக்கமும் 2 இன்ச்சு வச்சுருக்கோம். அதையும் காட்டிடுறேன். 2 இன்ச்சு வச்சுருக்கேன் மெதுவாக. ஏன்னா இருக்கிறதுலையே குறைஞ்ச டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். எவ்வளவு? 2 இன்ச்சு வச்சுருக்கோம். அப்படிங்கிறனால ரொம்ப கவனமாக கரெக்டாக எடுக்கணும். ரைட், ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடில் தெரியுதுல்ல? ஓகே, நமக்கு தெரியும். ஓகே, நம்ம லெஃப்ட் ரைட் திருப்பி எவ்வளோ அக்யூரேட்டாக போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ அப்படியே வந்து லெஃப்டில் காட்டுங்க. மேலே அப்படியே இது பண்ண டிஸ்டன்ஸ் இருக்கா, தெரியுதா? அப்படி மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே தெரியுதுல்ல? டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இதையும் நம்ம பார்க்குறோம் அந்த பக்கம். ஓகே, இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து தட்டலை. ஓகே, கரெக்டாக போயிட்டுருக்கு. ஓகே, ரைட், சூப்பர். போகுது. ஓகே, அந்த பக்கம் எப்படி இருக்குது பாருங்கள். போகுதா? ஓகே, டிஸ்டன்ஸ் கரெக்டாக போகுது. ஓகே, அப்படி இந்த பக்கம். ஓகே, அவ்வளோதான், வெளியே வந்துருச்சு. இப்படி தான் எடுக்கணும்.
ஓகே. இந்த முறை இன்னும் கொஞ்சம் வேகமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ரைட். இன்றைக்கு ஒரு காரை டிரைவ் பண்ணும் பொழுது ரிவர்ஸ் சரியாக எடுக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு பெரிய கிரவுண்ட் அல்லது இந்த மாதிரி ஒரு எம்டியான சாலையில் நான் செய்த இந்த மாதிரி ஒரு செட்டப் கூட நீங்கள் செய்யலாம். ஒரு டிராஃபிக் சேஃப்டி கோன் வச்சு பண்ணலாம், அல்லது ஒரு பெரிய கிரவுண்டில் போயிட்டு கம்பு நட்டி இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ரெகுலராக பண்ண அது சூப்பராக வர ஆரம்பிச்சிரும். அப்படிங்கிறனால இன்றைக்கு பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.